லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு அதுவும் குறிப்பாக அந்த ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறப்ப பொதுவாக துலாம்னு சொன்னாலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய நீங்கள் நல்ல ஏஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்கும். லெவல் ஆஃப் ஏஸ்தெட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப உச்சமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பார்த்துப்போம். எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தாலே எப்படியும் நம்ம தேவகுரு பிரகஸ்பதியை ஒரு இதாக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அசுரகுருவே வைக்கணும். ஏன்னா வீனஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா கலை நுட்பமான கலை அறிவை தூண்டிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய வீனஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களை இன்னும் படி, நல்லா படி அப்படிங்கிற மாதிரி கூடவே இருந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அவருடைய அடுத்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரிஜினலாக படிக்கிறதுக்கு மட்டுமே குரூப் ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மச்சான் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், நீ அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைட் பண்ண போகிறாங்க. நிறைய விஷயங்களை நீங்களும் சேர்ந்து அப்ளிகேஷன் போட போகிறீங்க. இதில் ஒரு காமெடி எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட சொன்னவன் சில சமயத்தில் ஃபெயில் ஆயிடுவான். நம்ம ஏனோ தானோ அவன் போடுறானேன்னு சொல்லிட்டு போட்டவன் பாஸ் ஆயிடுவான். இந்த மாதிரியான விஷயங்கள் லக் ஃபேவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எதெல்லாம் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க. எந்த காலேஜாக இருக்கட்டும், என்ன கோர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷன், மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவுமே ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்தை படிக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏஐ டிஃபென்ஸ் படிக்கலாமான்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டான ஸ்கில் பாத்துக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதுவும் குறிப்பாக எஜுகேஷன் செக்டாரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்படியே கெரியருக்கு வருவோம். கெரியர் பொறுத்த அளவுக்கு நிறைய ஒர்க் பாலிட்டிக்ஸை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக போகிறேன், என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. வரக்கூடிய மேனேஜர்ஸ் திடீர்னு நீங்களே அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பிரான்ச் மாற்றி விடுறது. கெரியரை பொறுத்தளவுக்கு இந்த ஐடி செக்டார்ஸில் இருக்கிறவங்கலாம் பெங்களூருக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய சொந்த ஊர் விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து மறுபடியும் சொந்த ஊருக்கே போக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ரெண்டுமே ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலி டைம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்ச நாளாகவே மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லைக் ஒரு மூவிக்கு எல்லாரும் சேர்ந்து போக முடியல, ஒரு திருவிழாக்கு அட்டன் பண்ண முடியல, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. இந்த மாதிரியான சூழலில் அதிகமாக சிக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் வரக்கூடிய ஜென்சி கிட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைமுக்கு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் புரிதல் அப்படிங்கிறது, இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் அடுத்த கட்டத்துக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தான். குறிப்பாக 25லேருந்து 29க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை குறித்த புரிதலும், வாழ்க்கையில் நமக்காக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் குறித்த புரிதலும் இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் அமைதி அப்படிங்கிற விஷயம், அமைதி அப்படிங்கிறது ஏன் இதனால் வரைக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தது உங்களுடைய ஃபேமிலிஸில். இப்போ நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. இதுதான் என்னுடைய லைஃபுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அன்பான குடும்பம், அழகான மனைவி, அன்பான மனைவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகான குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையான லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த லேட் ஜென்சி கிட்ஸ், அதாவது 25லேருந்து 29க்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள். கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் அதற்கான நிறைய கீஸ் உங்கள் கையில் கொடுக்க போகுது. அந்த கீஸை வைஸாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சன்ரைஸ்க்கு முன்னாடி எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிளான் பண்ணி நம்மளுடைய டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறீங்க. ஜென்சி கிட்ஸுக்கு எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மந்த் தான் இந்த மே மந்த். உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருப்பீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட
மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும் ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.